புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கான நிதியுதவியை விடுவிப்போம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இது தமிழகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உட்பட பல தலைவர்களும் தங்களது கண்டனங்களை முன்வைத்து வந்தனர். அந்த வரிசையில் தவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அவர் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும். 100 ஆண்டு காலம் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கின்ற கருத்து நிலவுகிறது. பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவதன்றி வேறென்ன? மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்கு உரிய பாசிச அணுகுமுறையே. பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக நிற்கும் என அவர் பதிவிட்டுள்ளார்.